கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாடு தற்பொழுது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாட்டில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையசைத்தபடியே வருகை தந்திருக்கிறார். மாநாட்டு மேடையில் அவர் கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது. தொடர்பான காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தொண்டர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து மறைந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி போன்றோர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற இருக்கு? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி குழுவினர்களுக்கான பயிற்சி மாநாடு என்பது நடத்தி வருகிறது. கடந்த மாதம் தொடங்கி தற்போது வரையிலும் 4 மாநாடுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டல மாநாடு என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் 14 திமுக மாவட்டங்களை சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் BLA 2, BLC, BDA உள்ளிட்ட நிர்வாகிகள் என்பது இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்காக இதற்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த நிகழ்ச்சி மேடை என்பது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி குழுவினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இந்த மாநாடு என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிகழ்ச்சி மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நேரில் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகாக வரக்கூடிய தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை பெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அந்தந்த வாக்குச்சாவடியில் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் அறிவுரை என்பது வழங்கப்பட இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 200 தொகுதிகளுக்கும் மேலாக திமுக வெற்றி பெறுவதற்கான என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை செய்ய வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மாநாட்டிலும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறார். மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே திமுகவின் சாதனை திட்டங்கள், அதே போல அதனை விளக்கும் வகையிலான பதாகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே திமுக பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் பயிற்சி மாநாடு, அதே போல வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மகளிருக்கான அந்த வீடு வீடாக செல்லக்கூடிய பயிற்சி பாசறை கூட்டம், அதே போல தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்வைத்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாநாடு என்பது மேற்கு மண்டலத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய அனைவர்களுக்கும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த மாநாட்டிற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதியாக மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கான முக்கிய ஏற்பாடுகள் அனைத்துமே இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், வாக்குச்சாவடி முகவர்கள் அதே போல நிர்வாகிகளுக்கான அறிவுரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா. கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாடு தற்பொழுது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இந்த
மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாட்டில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையசைத்தபடியே வருகை தந்திருக்கிறார். மாநாட்டு மேடையில் அவர் கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது. தொடர்பான காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தொண்டர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து மறைந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி போன்றோர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற இருக்கு? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி குழுவினர்களுக்கான பயிற்சி மாநாடு என்பது நடத்தி வருகிறது. கடந்த மாதம் தொடங்கி தற்போது வரையிலும் 4 மாநாடுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டல மாநாடு என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் 14 திமுக மாவட்டங்களை சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் BLA 2, BLC, BDA உள்ளிட்ட நிர்வாகிகள் என்பது இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்காக இதற்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த நிகழ்ச்சி மேடை என்பது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி குழுவினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இந்த மாநாடு என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிகழ்ச்சி மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நேரில் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகாக வரக்கூடிய தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை பெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அந்தந்த வாக்குச்சாவடியில் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் அறிவுரை என்பது வழங்கப்பட இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 200 தொகுதிகளுக்கும் மேலாக திமுக வெற்றி பெறுவதற்கான என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை செய்ய வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மாநாட்டிலும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறார். மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே திமுகவின் சாதனை திட்டங்கள் அதே போல அதனை விளக்கும் வகையிலான பதாகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே திமுக பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் பயிற்சி மாநாடு, அதே போல வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மகளிருக்கான அந்த வீடு வீடாக செல்லக்கூடிய பயிற்சி பாசறை கூட்டம், அதே போல தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்வைத்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாநாடு என்பது மேற்கு மண்டலத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய அனைவர்களுக்கும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த மாநாட்டிற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதியாக மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கான முக்கிய ஏற்பாடுகள் அனைத்துமே இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், வாக்குச்சாவடி முகவர்கள் அதே போல நிர்வாகிகளுக்கான அறிவுரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.